ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஞாபக சக்தியை, அதாவது மூளைக்கு ஞாபகம் அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அதாவது என்னடா இவங்க ஒரு புதிர் போடுறாங்களே, மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு மூலிகை செடின்னு சொல்கிறாங்களேன்னு யாரும் ஒரு குழப்பத்தில் இருக்க வேணாம். அது வேறு எதுவும் இல்லை. மூலிகை செடின்னு சொன்னோன்னா அது வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ, சரிங்களா? அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் சத்தானது பொருள் நாம் கொடுத்தாலும், சத்தான பொருள்னால் இப்போ உப்பெல்லாம் அதிகம் சேர்த்துக்கிட்டா நல்லா மைண்டு வேலை செய்யும், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ தான் நம்ம சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு சத்தான பொருள் சேர்த்து கொடுத்தாலும், இந்த வல்லாரங்கிற ஒரு கீரை இருக்குது பாருங்கள், அந்த கீரையை குழந்தைங்களுக்கு அடிக்கடி நாம் உணவில் சேர்த்துக்கணும், சரிங்களா? இந்த வல்லார கீரையில் அந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய சக்தி அந்த வல்லாரக்கீரைக்கு இருக்குது, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் அதாவது உங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1வது சேர்க்குறப்ப நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அந்த வல்லாரக்கீரையை கொடுக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ குழந்த பருவத்தில் கொடுத்தோம்னா குழந்தைங்க ஆக்டிவாக விளையாடுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாம் 1வதுக்கு மேலே நாம் குழந்தைங்கள சேர்க்குறப்ப குழந்தைங்க படிக்கிறது மூளையில் சேமித்து வைக்கணும். அப்போ இந்த வல்லாரைக்கீரையை நாம் குழந்தைங்களுக்கு எப்படியோ மாதத்தில் ஒரு 2-3 டைமாவது உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வல்லாரைக்கீரை நீங்கள் சேர்த்தாகணும். இல்லை நீங்கள் பொரியல் பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு துவையல் அரைச்சி கொடுங்க, இல்லை அதை மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம். அப்படி அந்த கீரையை பலா வழியில் குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கலாம். அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் அதாவது 1ஆம் வகுப்புக்கு 1வதுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த வல்லாரைக்கீரையை கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வல்லாரைக்கீரைக்கு ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ குழந்தைங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்படி இருக்கவங்களும் இந்த வல்லாரைக்கீரையை ஞாபக சக்தி கம்மியாக இப்போ திடீர்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கையிலே திடீர்னு யாராவது ஒருத்தர் குறுக்க பேசிடுறாங்க. குறுக்க பேசினோன்னா திரும்ப அதே மாதிரி பேசின விஷயத்துக்கு வரலான்னு பார்த்தா உடனே அவங்க கேட்பாங்க, நான் இப்போ என்ன சொன்னேன், எதில் நிறுத்தினேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு மறந்துடுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் கூட இந்த வல்லாரைக்கீரையை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு மூலிகை செடின்னு சொன்னோம்னாவே இந்த வல்லாரைக்கீரை தான். அந்த வல்லாரைக்கு அவ்வளவு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்குது. அதனால் தாய்மார்கள் நான் சொன்னேன், அதாவது 1வது சேர்க்குற கண்டிஷனில் கொடுங்கன்னு நான் சொன்னேன். அப்படியே இல்லை, நீங்கள் உங்கள் குழந்த அதாவது 2 வயசு ஆச்சுனாவே அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு படிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்துடும். அப்படி இருக்கப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வல்லாரையை
ஒரு துவையலாக அரைச்சும் கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது என்னடா வல்லாரையை போய் துவையல் அரைச்சி கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு வந்துட்டு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். வல்லாரை துவையல் அரைக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, அடுத்தது ஒரு 2 பல் பூண்டு, வரமிளகாய். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அப்போ வரமிளகாய் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு வரமிளகாய் வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டி விட்டு சித்த நேரம் அப்படியே பெரட்டி விட்டுட்டு அதை மிக்சியில் போட்டு எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து கொடுத்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது வாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பெருமருந்து. சரிங்களா? அதனால் இந்த வல்லாரைக்கீரை கொடுங்க. அடுத்து வந்துட்டு துவையல் சாப்பிட்லையா, ஜூஸாக கூட போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அது ஒன்றும் இல்லை. அது இந்த வல்லாரைக்கீரையை பறிச்சுட்டு வந்துட்டு, அதாவது பறிக்கிறப்போ அந்த தண்டுலாம் போடாமல் வெறும் இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அலசிட்டு அதில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டு, அதாவது பால்னு சொன்னோன்னே நீங்கள் பச்சை பால் அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. காய்ச்சின பாலை அதில் காய்ச்சி ஆற எடுத்து வச்சுட்டு காய்ச்சின பாலை அந்த வல்லாரைக்கீரையும் போட்டு அந்த பாலையும் அதில் ஊற்றி அதில் லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லையா சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை சேர்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா? அப்போ அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அடித்து கொடுத்திங்கன்னா அது கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, இந்தாப்பா தம்பி ஜூஸுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்திங்கன்னா அந்த குழந்த ஒரு வாட்டி குடிச்சிட்டு மறு டைமும் வந்து அதை கேட்டு வாங்கி குடிக்கும். அந்தளவுக்கு வல்லாரை ஜூஸ் இருக்கும். நான் வந்து குடிச்சிருக்கேன், என் குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வல்லாரைக்கீரையை கொடுங்க. இதில் நிறைய ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு பெரும் மருந்துன்னு சொன்னால் இந்த வல்லாரைக்கீரை தான். அதனால் தாய்மார்கள் அனைவரும் உங்கள் குழந்தைக்கு இந்த வல்லாரைக்கீரையை மாதத்தில் ஒரு 3 டைமாவது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. உங்கள் குழந்த நல்ல ஞாபக சக்தியோட நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒவ்வொரு தாய்மார்கள் வந்து நினைப்பாங்க. அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு என்னோடய இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வல்லாரைக்கீரை இது வரைக்கும் செய்யாமல் இருந்திருப்பீங்க. செய்யாமல் இருந்திருந்தாலும் இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த கீரையை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். செய்கிற முறை எப்படின்னு தெரியலன்னா முழிக்க வேண்டாம். நான் இப்போ வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஒன்று ஜூஸு இல்லைன்னா துவையல், இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு பொரியலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நார்மலாக கீரை செய்கிற மாதிரி தான். சரிங்களா? வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு வரமிளகாய் போட்டு லைட்டாக அதில் தேங்காய் ஆட் பண்ணணுன்னா லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தாலும் சூப்பராக அந்த குழந்தை சாப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பலாவழியில் குழந்தைங்களுக்கு வந்து வல்லாரைக்கீரை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தையோட நலனை கருதி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வல்லாரைக்கீரையை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சிலருக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரையை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னோடய வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் இந்த கீரையை வந்துட்டு அடிக்கடி சாப்பாட்டில் வந்து கொடுக்க சொல்லி நீங்கள் தகவலை கொடுங்க. இல்லைன்னா என்னோடய வீடியோவை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் குழந்தைங்க சம்மந்தமான வீடியோ தான் நான் அதிகம் போட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கப்போ என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது என்னோடய வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, மெயினாக ஒரு லைக் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது ஷேர் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் கமெண்டுக்கு திரும்ப நான் ரீப்ளை கொடுக்க தயாராக இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.